வெல்கம் டு சந்திரமேக்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சந்துரு சாருக்கும் சந்திரமேக்ஸ் சேனலுக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா 2021க்கு முன்னாடி தமிழ்நாட்டில் எஸ்எஸ்சிஜிடியோட தாக்கங்கள் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னும், இப்போ 2021க்கு அப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் எஸ்எஸ்சிஜிடியோட தாக்கங்கள் எந்த அளவுக்கு ஸ்ப்ரிட் ஆகிருக்கு அப்படின்றதும் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா 2021க்கு முன்னாடி அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கு எஸ்எஸ்சிஜிடியில் எந்தெந்த சிலபஸ்லேருந்து எப்படி எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு உண்டான ஷார்ட்கட் என்ன, அதுக்கு உண்டான கொஸ்டின் மாடல் என்ன அப்படின்றது தெரியாமலே இருந்தது. இப்போ 2021க்கு அப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சந்திரமேக்ஸ் சேனலில் அதுக்கு உண்டான டவுட்டை டோட்டலாக கிளியர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு உண்டான ஷார்ட்கட் என்ன, எந்தெந்த சிலபஸில் எப்படி எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு உண்டான கொஸ்டின் மாடல் என்னென்ன, எப்படிலாம் டைமிங்கை குறைக்கணும் அப்படின்றதெல்லாம் தெளிவாக சந்திரமேக்ஸ் சேனலில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட்லியாக 2025 எஸ்எஸ்சிஜிடி ஃபிசிக்கல் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும். ஸோ ஃபிசிக்கல் எந்த அளவுக்கு கடினமாக இருந்துச்சு அப்படின்றது. சரிங்களா? இதுக்கு முன்னாடி இருந்த ஃபிசிக்கலை விட ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஓடணும். சரிங்களா? ஸோ அதையும் மனசில் வச்சுட்டு, ஸோ 2026 எஸ்எஸ்சிஜிடி ஃபிசிக்கல் அட்டன் பண்ண போகிற ஸ்டூடெண்ட் யாராக இருந்தாலும் ஈஸியாக டார்கெட்டாக அச்சீவ்மெண்ட் பண்ணணுன்ற எண்ணத்தில் இன்றைக்கி எஸ்எஸ்சிஜிடி ஃபிசிக்கல் அட்டன் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஃப்ரீ ஆன்லைன் ஃபிசிக்கல் சந்திர சார் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இதுக்கு இந்த ரெண்டுக்கும் சேர்த்து தான் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, அடுத்தது நம்ம சந்திரமேக்ஸ் சேனலில் ஆன்லைன் ஃபிசிக்கல் கிளாஸில் என்னென்ன டாபிக் பார்க்க போகிறோம், அது எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் ஸ்க்ரீனில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நீண்ட நாள் இடைவெளிக்கு அப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுறான் அப்படின்னம்னா, ஃபஸ்ட்டு அந்த ஸ்டூடெண்ட் நான் ஃபிட்னஸாக இருக்கேனா அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். அப்படி நான் ஃபிட்னஸாக இல்லை அப்படின்னா, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அதில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பேசிக். ஸோ பேசிக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா, ஃபஸ்ட்டு ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கணான்றதை ஃபஸ்ட்டு செக் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சப்போஸ் சார் நான் ஓவர் வெயிட்டாக இருக்கேன், என்னோடய பிஎம்ஐயை விட +or-3 விட நான் அதிகமாக இருக்கேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்டுக்கு வெயிட்டை எப்படி நான் ரெடியூஸ் பண்ணணும், அதுக்கு உண்டான ஒர்க் அவுட்ஸ் என்ன, அதுக்கு உண்டான டயட் பிளான் என்ன அப்படின்றதையும், இல்லை சார் நான் என்னோடய பிஎம்ஐயை விட +or-3 குறைவாக இருக்கேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதையும், அதுக்கு உண்டான ஒர்க் அவுட்ஸ் என்ன, அதுக்கு உண்டான டயட் பிளான் என்ன அப்படின்றதையும் நம்ம தெளிவாக கிளாஸில் சொல்லிடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்டு. ஸோ ஹைட் எஸ்எஸ்சிஜிடிக்கு தெரியும், எலிஜிபிள் ஹைட் 170 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ 170 சென்டிமீட்டர் இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. சப்போஸ் 170 இருந்தாலும் ரன்னிங் பண்ணிவிட்டு நீ வர்றப்ப குறைஞ்சது 1.5 சென்டிமீட்ரு இல்லை 1 சென்டிமீட்டராச்சும் கண்டிப்பாக குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா எனர்ஜி லாஸ் ஆகிறப்ப கண்டிப்பாக உனக்கு அந்த ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இல்லை சார் நான் 169 தான் இருக்கேன், 168.5 வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ கடைசி 3 மாதம் 90 நாள் நீ ஹார்ட் ஒர்க் போட்ட அப்படின்னா, நம்ம சொல்கிறத ஃபாலோ பண்ண அப்படின்னா அதுக்கு உண்டான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன ஒர்க் அவுட்ஸ் ஃபாலோ பண்ண போகிறோம், அதுக்கு என்னென்ன டயட் பிளான் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்றதையும் நம்ம தெளிவாக நம்மளோட சேனலில் சொல்லிடுவோம். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா வெயிட்டில் நம்ம ஓவர் வெயிட், அண்டர் வெயிட் 2 ப்ராப்ளத்தை நம்ம சந்திப்போம். சரிங்களா? ஸோ ஓவர் வெயிட்டாக இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம எப்படி நம்ம வெயிட்டை ரெடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதையும், ஸோ வெயிட்டு கம்மியாக இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு, அண்டர் வெயிட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி வெயிட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதையும், அதுக்கு உண்டான ஒர்க் அவுட்ஸ் என்ன, அதுக்கு உண்டான டயட் பிளான் என்ன அப்படின்ற ஷெடியூலையும் நம்ம கிளாஸில் தெளிவாக சொல்லிடுவோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா செஸ்ட்டில் நம்ம 2 விதமான ப்ராப்ளத்தை நம்ம சந்திப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னிங்கன்னா, அவங்க கொடுத்துருக்க எலிஜிபிள் நம்மகிட்ட இருக்கும் 80 சென்டிமீட்டர் 85 சென்டிமீட்டர் இருக்கும். பட் நம்மளால் எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுக்க தெரியாது. ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்க எலிஜிபிளோட கம்மியான சென்டிமீட்டர் வச்சுருப்போம், ஆனால் நம்மளால் எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுக்க தெரியும். பட் அவங்க கொடுத்துருக்க எலிஜிபிள் நம்மக்கிட்ட இருக்காது. ஸோ இந்த 2 விதமான ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்ற டிப்ஸையும், அதுக்கு உண்டான டயட் பிளான்ஸையும் தெளிவாக நம்ம சொல்லிடுவோம். இதில் நோட் பண்ணக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னிங்கன்னா, ஸோ செஸ்ட்டு அளக்குறாங்க அப்படின்னிங்கன்னா உங்களோட மசில்ஸோட கெப்பாசிட்டியை அதிகமாக பார்க்க மாட்டாங்க. உங்களோட ப்ரீத்திங் கெப்பாசிட்டி கரெக்டாக இருக்கா, அதை தான் அதிகமாக செக் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட ப்ரீத்திங் கெப்பாசிட்டி அதிகமாக இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செஸ்ட்டு எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுத்துரும். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா,
ஒரு நீண்ட நாள் இடைவெளிக்கு அப்புறம் நம்ம வந்து ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணோம் சரிங்களா. ஸோ அந்த ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்னென்ன ப்ராப்ளம் வரும் சரிங்களா, அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் அந்த இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னீங்கன்னா ப்ரீத்திங் ப்ராப்ளம் சரிங்களா. ஸோ நீண்ட நாள் இடைவெளிக்கு அப்புறம் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு வரக்கூடியது ப்ரீத்திங் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடு அப்ளிக் பெயின், அதாவது உங்களோட ரிப்கேஜுக்கு கீழே சரிங்களா, 2 சைடுமே வலிக்கும் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீ ஜாயிண்ட் சரிங்களா, நீ ஜாயிண்ட், அதுக்கப்புறம் சின்போன் பெயின், அதுக்கப்புறம் அங்கிள் ஜாயிண்ட் பெயின். ஸோ இந்த பெயின்லாம் ஏன் வருது, எதனால் வருது அப்படின்ற பாயிண்ட்டையும், சப்போஸ் வந்தால் எவ்வளோ சீக்கிரமாக அதை வந்து ரெக்கவரி பண்ண முடியும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு இதில் தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் ரன்னிங் பண்ண போகிறப்ப பேசிக்காக நம்ம பண்ணக்கூடிய வார்ம் அப்னா என்ன, அதுக்கு உண்டான ஒர்க் அவுட்ஸ்னால் என்ன, அதுக்கு உண்டான டயட் அண்ட் ஃபுட்டுனா என்ன, ஸ்ட்ரெச்சிங்னா என்ன, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் அண்ட் ரிகவரி எப்படி எடுக்கணும் அப்படின்றதையும் நம்ம தெளிவாக நம்மளோட சேனலில் நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம். இப்போ வார்ம் அப்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது வந்து மசில்ஸு, போனு, நர்வேஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட்ஸில் வந்து நம்ம ஸ்டார்டிங்காக ஃபிட்னஸ்க்காண்டி நம்ம வந்து கோர் ஒர்க் அவுட்டு நம்ம எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்டோரன்ஸு, அதுக்கப்புறம் ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங்கு, அதுக்கப்புறம் ரிலே, அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏபிசி ட்ரில். ஸோ ஒரு 5 கிலோமீட்டர் ரன்னிங்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஸோ இந்த ஒர்க் அவுட் ஷெட்யூலே போதுமானது நம்மளுக்கு. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்ட்ரெச்சிங். ஸோ ஒரு ஈவெண்ட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இல்லை ஒரு ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சிங் எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். ஸோ நம்ம ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறது ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம், எந்தெந்த மசில்ஸுக்கு வந்து நம்ம அந்த ஸ்ட்ரெச்சிங்கை கொடுக்குறோம் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் வந்து தெளிவாக புரிய வச்சுருவேன். மந்த்லி எத்தனை முறை பண்ணணும், வீக்லி எத்தனை முறை பண்ணணும் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் வந்து சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டயட் அண்ட் ஃபுட். ஸோ நம்ம ஒரு ஈவெண்ட்டு பண்ண போகிறோம், அதுக்கு நம்ம 5 கிலோமீட்டர் ரன் பண்ண போகிறோம் அப்படின்னம்னா அதுக்கு எந்த மாதிரியான டயட் எடுக்கணும், எந்த மாதிரியான ஃபுட் எடுக்கணும் அப்படின்றதையும் நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அதை ஃபாலோ பண்ணாலே போதுமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்ட் அண்ட் ரிகவரி. ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஒர்க் அவுட் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நம்மளோட மைண்டுக்கும் நம்மளோட பாடிக்கும் வந்து ரெஸ்ட் அண்ட் ரிகவரி கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஸோ அதை நான் எப்படி எடுக்கணும், எவ்வளோ நேரம் எடுக்கணும், அதே நான் உங்களுக்கு வந்து தெளிவாக இதில் வந்து மென்ஷன் பண்ணிடுவேன். ஸோ இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிறது மெடிக்கல் கரெக்ஷன். இதில் 2 விதமான மெடிக்கல் வந்து நடக்கும். ஒன்று இன்டர்னல் மெடிக்கல், ரெண்டாவது வந்து எக்ஸ்டர்னல் மெடிக்கல். ஸோ இதில் நம்ம வந்து எது வந்து அதிகமாக சரி பண்ண முடியுமோ அதுக்கு உண்டானது மட்டும்தான் நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நான் குறைஞ்சது 3 மந்த் இதுக்கு உண்டான ஒர்க் அவுட்ஸோ ஸ்ட்ரெச்சிங்கோ ப்ராப்பரான டயட் அண்ட் ஃபுட்டு எடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு உண்டான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஸ்க்ரீனில் பார்த்த எல்லா பாயிண்ட்ஸும் நல்லபடியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் ஃபிசிக்கல் இன்ஸ்ட்ரக்டர் சந்திரமேக் சேனல். நினைத்ததை நடத்தி முன்னேறு, நிலைக்கட்டும்.